வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு காணொளி பார்க்க போகிறோம். யுஎஸ் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் வார். இது உச்சத்தை அடைந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. காரணம், இதற்கு மேலேயும் போகக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்டே வந்திருக்கு. ஏன்னா த பிக் வேவ் இஸ் எட் டு கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 வாரம் கூட நீடிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்வையில் போரில் யாருக்குமே வெற்றி தோல்வி கிடைப்பதே கிடையாது. அதே போல போர்கள் யாருக்கும் எந்த பாடமும் கற்றுக் கொடுப்பதும் கிடையாது. போர்கள் அதோட முடிவு வலியும் மிகப்பெரிய வடுவுமாக தான் முடியும். அதில் நிறைய இறக்க போகிறது அப்பாவி பொதுமக்கள் தான். ஸோ அதனால் இந்த போர்கள்லாம் நிறுத்தப்பட வேண்டும். நிறைய அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே ரொம்ப கொடுமையாக இருந்துகிட்ருக்கு. நம்ம சொந்தங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் நிறைய பேர் வேலைக்காக போய் அங்கே இருக்கிறாங்க. துபாய், அபுதாபி, கத்தார், குவைத், இந்த மாதிரி நிறைய நாடுகளில் இருக்காங்க. ஸோ எல்லாரும் பத்திரமா இருக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா இரவு பகலாக ஒலித்து கொண்டிருக்கும் சைரனை கேட்கும் போது பாவம் அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படும். ஈரானில் ஒரு ஸ்கூலில் 100க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இறந்தாங்கன்னு ஒரு செய்தி வரும்போது அதை கேட்கும் போதே நமக்கு மனசு துடிக்குது. எங்கேயோ ஒரு குண்டு விழுது அப்படின்னு இந்த புகைமண்டலத்துக்கு பின்னால், அந்த அலறுகள் பின்னால் பல 100 உயிர்களை இறக்குறாங்கன்னு பார்க்கும்போது, நம்ம காலத்தில் இதெல்லாம் கண்கூடாக பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு வலிக்குது. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளுது. எங்கேயோ நடக்குது அப்படின்னு இருக்க முடியல. அதோட வலியை உணர முடியுது. இது உலகத்தில் பல பிரச்சனைகளை புதுசாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. மிக முக்கியமாக ட்ராவல் பண்ணக்கூடிய மக்களுக்கு. ஸோ நிறைய பேர் புத்தபெஸ்ட் ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டோம், டர்க்கியில் இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டோம், ஓமனில் ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டோம். அதாவது நாங்கள் போகக்கூடிய இடம் வேறாக இருந்தது, ஆனால் எங்கள் ஃப்ளைட்டை போய் அங்கே இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ட்ராவல் நிறைய புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ராவல் என்ன ஆகும், இப்போ புக் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, எந்த ரூட் போகலாம், இந்த மாதிரி ட்ராவல் ப்ளஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த எல்லா கேள்விக்குமான விடையை உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான சிட்டி ஏர் டிராவல்ஸோட நிறுவனர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் இன்றைக்கும் சொல்ல போகிறாங்க. லாஸ்ட் வீடியோவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வாங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்டு ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கிப்போம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. 2 நாளாக நீங்கள் பயங்கர பிஸி. ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோக்கு நேற்று வீடியோக்கு மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் ஷேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்ஸ் டைம்லி அப்டேட்ஸ் இருந்ததுன்னு. இப்போ ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புது அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நிறைய அப்டேட்ஸ் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. முதல்ல மிகப்பெரிய நன்றி உங்கள் டயத்துக்கு. வணக்கம் பிரேம். ஷார்ட் டைம்ல திருப்பி சந்திக்கிறோம். கொஸ்டின் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம திருப்பி நியூ அப்டேட்டோட திருப்பி சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு விஷயம், நான் நிறைய கேள்வி இருக்கு. அதில் முதல் கேள்வி என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தது, இப்போ டிராவல் பண்றவங்களே பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ 2 நாட்களாக டிராவல் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க. என்னோட நண்பரோட ரிலேட்டிவ் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, யூஎஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க. ஃப்ளைட் ஆன் த வேல இருக்கும்போது இந்த போர் ஆரம்பிச்சு ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அபுதாபி போகணும், ஆனால் அவங்களை எங்கே போய் இறக்கி விட்டாங்கன்னா டர்க்கியில் இறக்கி விட்றாங்க, இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்றாங்க. அதே போல் இன்னொரு அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க H1B வேறு வச்சுருந்துருக்காங்க. அவங்கள புத்தபெஸ்ட் ஏர்போர்ட் ஹங்கேரியில் இறக்கி விட்டாங்க. குழந்தை ஒரு வயசு குழந்தையோட அந்த ஏர்போர்ட்டில் நைட்டு ஃபுல்லாக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு குறிப்பிட்டிருந்தாங்க யூடியூப்லேயே, கத்தார் ஏர்வேஸ் போனாங்க எங்கள் ஃப்ரெண்டு, ஆனால் ஓமனில் இறக்கி விட்டாங்க. அதன் பிறகு கத்தார் ஏர்வேஸ் அங்கேயிருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான என்ன ஒரு தேர்ட் கண்ட்ரியில் இறக்கி விட்றாங்க, தெரியாத ஒரு கண்ட்ரியில் இறக்கி விட்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இதன் பிறகு வர வாய்ப்பு இருக்கா? கம்ப்ளீட்டா ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ்ட்னால இந்த மாதிரி வாய்ப்பு வர்றதுக்கு ரொம்ப குறைவு. இது வர்றதுக்கு சான்சஸே இல்லை. அன்லஸ் சரௌண்டிங் ஏரியால உள்ள ஏர்போர்ட் க்ளோஸர் இருந்தாதான். ரெகுலர் ஏர் க்ளோஸ் ஏரியா துபாய், அபுதாபி அண்ட் தென் பஹ்ரைன், சவுதி, இந்த ஏரியால தான் க்ளோஸ்டா இருக்குது. இப்ப லெபனான் அடிச்சதுனால லெபனான் இந்த ஏரியால க்ளோஸ்டா, சிரியா இந்த மாதிரி. பட் அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டர்க்கி கிடையாது, இப்ப லண்டன் பக்கம் கிடையாது, ஈஜிப்ட் சைட்லயும் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பக்கம்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் ஆகிறது இட் வில் நாட் பி இம்பாக்டட். ஒன்லி இம்பாக்டட் ஏர்லைன் நாட் ஃபிளைங் எனிமோர். ஸோ அதனால இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ நானும் அதான் நினைச்சேன். ஏன்னா அது ஒரு மாதிரியான சுச்சுவேஷன். ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதன் பிறகு ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணதுனால இந்த மாதிரியான வேற வழி இல்லாமல் போய் இறக்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே இப்போ ஒரு பிளான் இருக்கும். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்தெந்த ஃப்ளைட் எந்தெந்த ரூட்ல நம்ம ஓட்ட போகிறோங்கிற ஒரு நல்ல பிளான் இருக்கும். ரொம்ப முக்கியமான எல்லாரும் கேட்ட கேள்வி இதான் பிரகாஷ் ப்ரோ. இப்போ இந்த வீக்கெண்ட் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் அட்வான்ஸாக 2 வீக் 3 வீக் முன்னாடியே புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்ல நிறைய ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்போ திறப்பாங்க? இந்த வீக்குள்ள, அதாவது இந்த வீக் எண்டுக்குள்ள திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது யாருக்குமே கரெக்டா ஆன்சர் கிடைக்கல. இன்னைக்கு எப்படியா ஓபன் பண்ணிடுவாங்க, எல்லாம் ரிசால்வ் பண்ணி
அமிக்கபிளா எல்லாமே சால்வ் ஆயிடும்னு நினைச்சது. அது வந்து இது வரைக்கும் நடக்கல. ஸோ எத்திஹாத் ஏர்லைன்ஸ் அபுதாபி யூஏஇல இருந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு லேட்டஸ்டா மனன்மி இஎஸ்டில வந்து என்னன்னா, நாளைக்கு 14 ஹவர்ஸ் அதாவது 2 PM யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் டைம் வரைக்கும் எத்திஹாத் ஃபிளைட்ஸோ மிடில் ஈஸ்டர்ன் ஃபிளைட்ஸ் வந்து ஆப்ரேஷன் இப்போதைக்கு இல்லை. ஸோ நாளைக்கு 2 மணி அவங்க டைம் வரைக்கும் இப்போ ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து டே டு டே தான், இது எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுனால எப்படி போகும் அப்படிங்கறது வந்து நம்மளால ஆன்டிசிபேட் பண்ண முடியல. பட் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். யாராலையும் வந்து இப்போ வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்போ நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. மைட் பி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் வந்து உங்க ஆன்சர்ல எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மைட் பி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படிங்கும் போது இப்போ எனக்கு வந்து March 5 March 7 இப்போ வந்து இந்த வீக்கெண்ட்ல வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யலாம்? ஒரு லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி ரீஷெடியூல் பண்ணலாமா, இல்லை இப்போவே வந்து ரீஷெடியூல் ஆப்ஷன் இருந்தால் ரீஷெடியூல் பண்ணிடலாமா? அதாவது இன்னும் March 2nd வீக்கோ 3rd வீக்கோ அந்த மாதிரி ரீஷெடியூல் பண்ணலாமா? இல்லைப்பா இந்த ரூட்டே பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து அதை ரீஃபண்ட் வாங்கிட்டு நான் வேற ஏதாவது ரூட் கேத்தே பசிபிக் இல்லை யூரோப் ரூட்டில் நான் போயிடலாமா? 2 விதமா அதை அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து கட்டாயம் இப்போ வந்து இந்த ஒர்க் ரிலேட்டட்ல இருப்பாங்க, இப்போ லீவு போட்டா சேலரி கட் ஆகும் உங்க சுச்சுவேஷன் இருக்க சில அங்க கட்டாயம் வரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வச்சுன்னா நீங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு புது ஃபிளைட்டை புக் பண்ணி வர்றது தான் ரெக்கமெண்டட் அப்ரோச். ரீஃபண்ட் வந்து மோஸ்ட்லி கத்தார் வந்து கொடுத்துடுறாங்க. அதாவது பார்ஷியலி நீங்க அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க, திருப்பி ரிட்டர்ன் பண்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த பார்ஷியல் போர்ஷனுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதுல என்ன உங்களுக்கு டைலமா இருக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, எங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு வீக்கெல்லாம் நிறைய கால்ஸ் இருந்தது. அதாவது எங்களோட கஸ்டமர் கூட கிடையாது, மற்ற இதுல ஆன்லைன்ல புக் பண்ணவங்க, எக்ஸ்பிஆர் புக் பண்ணவங்க, ஏர்லைன்ல டைரக்டா பண்ணவங்க எல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸ்பீடியா கால் சென்டர் கால் பண்ண ஆன்சர் யாரும் பண்ணல, எத்தியாவது கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹை வால்யூம் இருக்கும், கால் வால்யூம். ஸோ ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம். அந்த சம் ஆஃப் தம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட்ல இருப்பாங்க. கால் சென்டர் மாதிரி வச்சு ஆப்ரேட் பண்ணாலும் ரைட்டாவே ஆன்சர் பண்ணுவோம். 24 ஹவர்ஸ் இருப்பாங்க, 36 ஹவர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம சினாரி வந்து லைவாவே ஆன்சர் பண்ணிடுவோம் மேக்சிமம். பட் டைம் எடுக்கும் நம்மகிட்ட. சில டைம் இப்பெல்லாம் வந்து நிறைய கால்ஸ் வர்றதுனால நாங்களுமே ரொம்ப டைம் எடுத்து தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதுக்குமே. சிச்சுவேஷனால உங்களுக்கு வந்து ஆன்சைட்டி இருக்கும், கால் பண்ண ஆன்சர் பண்ணல, ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கொஸ்டின் வரதுல உங்களுக்கு கட்டாயம் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அதுதான் சொல்ல வருது. ரீஃபண்ட் கிடைக்கும், அதை பார்ஷியலி அதை ஃபுல் ரீஃபண்ட் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சிலவங்க நினைச்சுக்கிறாங்க அங்கிருந்து வருஷம் 2000 பே பண்ணி வந்திருக்கிறேன், ஸோ இப்போ இங்க உள்ள டிக்கெட்டுக்கு வந்து $700 வேல்யூ இருந்ததுன்னா 700 தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். 2000 கிடைக்காது. பார்ஷியல் போர்ஷன் என்ன அன்யூஸ்ட் போர்ஷன் மட்டும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நீங்க இப்போ வாங்க முடியாதா பின்னால் வாங்கிக்கலாம். நீங்க புது டிக்கெட்டை எடுத்துட்டு எது ஆப்ரேஷனோ அதை எடுத்துட்டு டிராவல் பண்றது வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்ரோச்னு சொல்லுவோம். அப்படி இல்லை கத்தார் கேசஸ் வந்து 13-14 வரைக்கும் நீங்க வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ உள்ள ஃபிளைட்டை 14 வரைக்கும் ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இதுல எது பெஸ்ட்டா உங்களோட சிச்சுவேஷன் எது பெஸ்ட்டா நீங்க அது பண்றது நல்லது அப்படின்னு. கரெக்ட். ஸோ நீங்க கத்தார் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஸோ எத்திஹாட் அண்ட் எமிரேட்ஸும் ரீஃபண்ட் பண்றாங்கல்ல, எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் தான் வேணும்னா இல்ல அவங்க ஸ்ட்ரிக்டா ரீஷெடியூல் தான் பண்ணணும்னு சொல்றாங்க? எத்திஹாத் வந்து பை டிஃபால்ட்டா நான் ரீஃபண்டபிள் டிக்கெட்டா தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் நிறைய டைம்ல. ஸோ அவங்க வந்து டே டு டே கேன்சல் பண்றாங்களா, அன்னைக்கு கேன்சல் பண்ணாங்கன்னா அன்னைக்குள்ளதுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் கேன்சல் பண்ண அப்ப நாளைக்கு 2 மணி வரைக்கும் சொன்னாங்க அந்த ஃபிளைட்டுக்கு எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளதுக்கு வந்து வாங்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து அந்த வேவர் கோட் அவங்க அன்னன்னைக்கு தருவாங்க. அன்னன்னைக்கு தான் தருவாங்க வேவர். அன்னன்னைக்கு வர்றதை வச்சுதான் நம்ம வாங்க முடியும். ஸோ எமிரேட்ஸ் எப்படி? மோஸ்ட்லி ரீஃபண்டபிள் டிக்கெட் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ வாலண்டரி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிடும். ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ ரீசெண்டா இப்போ நேற்று இன்னைக்கு எல்லாமே ஃபிளைட் வந்து அவங்க கேன்சலேஷன் இதை வந்து நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா அவங்க லாஸ்ட் ஒரு 2 hours 3 hours பிஃபோர் தான் வந்து கேன்சல்ட் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் ஃபிளைட் இருக்குதா இல்லையான்னு? நீங்க அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்க டைமிங் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு வரைக்கும் நாங்க வந்து ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு. பெட்டர் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இல்லை யூஎஸ்க்கு வர்றதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ன்னா அந்த ஃபிளைட் வந்து அபுதாபியோ கத்தார்லயோ தோஹாலையோ இல்லைன்னா இந்த துபாயில இருந்து அவுட் பவுண்ட் வரும் ஃபர்ஸ்ட். அது இந்தியாவுக்கு வந்து திருப்பி அதே ஃபிளைட் தான் திருப்பி ரிட்டர்ன் போகும். அதே மாதிரி துபாயில இருந்து யூஎஸ்க்கு வந்துட்டு அதே தான் திருப்பி ரிட்டர்ன் வரும். சேம் ஃபிளைட் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்படிங்கிறச்சுன்னா அந்த ஃபிளைட் அங்கிருந்து கிளம்புனா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் போக சான்ஸ் இருக்கு.
ஸோ யூஎஸ்ல வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரியும் 15-16 மணி நேரத்துக்கு முன்னால தெரிஞ்சு அந்த ஃபிளைட்டுக்கு வரல, நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதே சுச்சுவேஷன் இந்தியா கிட்டே 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரத்துக்கு முன்னால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபிளைட் துபாயில இருந்து கிளம்பல. ஸோ அதனால நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அது வந்து ஷார்ட்டர் டைம்லாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கும். ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும், கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இது க்ளீனாக புரியுது பிரகாஷ் ப்ரோ. இன்னொரு கேள்வியும் நிறைய பேர் கேட்டது வந்து கேள்வியில் இது நடந்துட்டு நீங்கள் சொன்னீங்க ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம். என் ஃப்ரெண்டோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வழியாக தான் போயிருக்காங்க. ஆஸ் பர் த ஐட்னரி அவங்க போய் சேர்ந்துருக்கணும் சென்னை. பட் ஆனால் அவங்க அப்போ போய் சேரல, ரொம்ப லேட்டாக ஆகிட்டே இருந்ததுன்னு பயந்துருந்தாங்க. நான் அப்போயே சொன்னேன், இல்லை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம், அந்த ரவுட் வந்து சுற்றி தான் போகிறாங்க. இப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் radar.com பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோலே இருக்குது. அந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு மேலே எந்த ஒரு ஃப்ளைட்டுமே பார்க்காம சுற்றி தான் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்டில் வந்து நம்ம ஆல்டர்னேட் ரூட் யூரோப்பியன் ரூட் எடுத்தாலும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளோட பயணம் வந்து முன்னாடி நம்ம ஐட்னரியில் இருந்த பயணம் இருக்காது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம லாஸ்ட் வீக்லேயே பேசணும் அந்த பர்டிகுலர் சினாரியோ. என்னன்னா லாங் ஹால் ஃபிளைட் ஆயிரும். இந்தியா யூரோப்பியன் செக்டர் வந்து மோர் தென் 8 hours ஃபிளைட் இருக்கும் ஃபிளையிங் டைம். ஸோ 8 hours வந்து மிடில் ஈஸ்ட் வழியா கிராஸ் பண்றதை விடுறதுனால, அந்த ஏரியாவை கவர் பண்ணி போறதுனால என்ன ஆகும்னா கூட ஒரு 3 hours 2.5 hours எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஃபிளைட் டைம் எடுக்குது. அதாவது ஸ்டார்ட் பண்ண டைமுக்கும் என் டைமுக்கும் 8 hours பதிலாக 11 hours ஆகுது, 11 hours 30 minutes ஆகுது. அண்ட் தென் மற்ற ஃபிளைட்ஸ் கன்ஜெஷனை பொறுத்து டைமிங் மாறிக்கிட்டே இருக்க தான் செய்யும். ஸோ அதே போல் வந்து உங்களோட citytravel.comல நான் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாக்காக நான் பார்த்தேன். இந்த மார்ச் 7ஆம் தேதி என்னென்ன ஃப்ளைட் இருக்குது, என்னென்ன ஃபேர் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் கேட்கணுங்கிறத நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் இருந்தது, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பேர்டு வித் கத்தார் ஏர்வேஸ்லாம் வந்து ஒரு 600 to 700 ஒன் வே தான் நான் செக் பண்ணேன். யூஎஸ்க்குள்ளே நான் வந்து கொலம்பஸ்லேருந்து செக் பண்ணுறேன், சென்னைக்கு செக் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக எனக்கு பட்டுது ஒன் வே வந்து. அதுவே கேத்தே பசிபிக் பார்த்தீங்கன்னா வந்து $1200 அந்த மாதிரி ஒன் வேவே அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இப்போ ரொம்ப டிமாண்ட் வந்து அந்த வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து கிளம்பக்கூடிய அந்த கேத்தே பசிபிக் அந்த மாதிரியான ஃப்ளைட்ஸ்க்கு இருக்கா? இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நான் தெரிஞ்சுக்க. 40% ஆஃப் த ஃபிளைட் கெப்பாசிட்டி வந்து மிடில் ஈஸ்ட் வழியா தான் ஆப்ரேட் ஆகுது. யூஎஸ் இந்தியா செக்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 40% பார்த்துக்கிட்டீங்கன்னா 40% வந்து இப்போ வந்து எம்டி, எதுவுமே ஆப்ரேட் ஆகணும். அந்த 40% வந்து வேற எங்கேயாவது ஃபில் பண்ணணும். ஸோ இது எனிவே இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து ரொம்ப லோ சீசன் டிராவலுக்கு. லோ சீசன்னால இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுல இருக்கு. இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ நீங்க 1000 பாக்குறது வந்து ஒன் வே வந்து 2500 வரைக்கும் போக சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ வந்து கேத்தே அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்கும் டூ வே வந்து மோர் தென் $2000 வரும். இது வந்து நம்ம இண்டிகோ பிரச்சனை வந்த டைம்ல வந்து 5000 ரூபாய் டிக்கெட் 65,000 70,000 அப்படின்னு கட்டின மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இப்போ வந்து இருக்கிறோம். நிறைய பேர் அதான் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கேருந்து போகக்கூடிய மக்களை விட அங்கேருந்து வரக்கூடிய மக்கள் தான் நிறைய வந்து ஏப்ரல் மாதம், அதான் மார்ச் எண்டு ஏப்ரலில் நிறைய பேர் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன விஷயம் வந்து இப்போ ஃப்ளைட் புக் பண்ண வேணாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸ்டில் வந்து அந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியுமா? இப்போ மார்ச் எண்டோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ வர்றவங்களுக்கு வெயிட் பண்ணியே புக் பண்ணலாமா? முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். யூஏஇ டைம் நாளைக்கு 2 மணி வரைக்கும் ஃபிளைட் ஆப்ரேஷன் இல்லைன்னு ஒன்று பேசணும். அப்போ வந்து எத்திஹாத் வந்து ஒரு சர்க்குலர் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா, இந்த ஃபிளைட் கேன்சலேஷன் ரீஃபண்ட் பாலிசி எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா February 28க்கு முன்னால டிக்கெட் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் டிக்கெட் பண்ணீங்கன்னா இந்த பாலிசி அப்ளை ஆகாது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு டிக்கெட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அப்படின்னா வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து எத்திஹாட்ல புக் பண்ண வேணாங்கிறதுக்கான அர்த்தமா? ஏன்னா நீங்கள் அந்த February 28க்கு மேலே தான் நீங்கள் புக் பண்ணி தான் இப்போ நான் கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் பண்ணுவேன்னா, அப்போ இப்போ நான் வந்து இப்போ மார்ச் 8க்கோ 10க்கோ புக் பண்ணால் அப்போ தரமாட்டாங்களா? அப்போ அந்த நேரத்தில் கேன்சல் வரா மாதிரி இருந்துச்சு. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அந்த பாலிசி வந்து 28க்கு முன்னால நீங்க வார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அப்ளை இந்த பாலிசி வேவர் எல்லாமே வாருக்கு முன்னால புக் பண்ணவங்களுக்கு தான் இந்த பாலிசி அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க லாஸ்ட் மினிட்டுக்கு வந்து இந்த 6ஆம் தேதி புக் பண்ணிட்டேன் எனக்கு கேன்சல் ஆகும், அன்னைக்கு வந்து அவங்க வேவர் வந்து அப்ளை பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இதுக்குள்ள வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அன்னெசரி சேஞ்சஸோ அடிஷனல் ஃபீயோ பே பண்ற மாதிரி வந்துடும். சூப்பர், நல்ல அப்டேட் கொடுத்தீங்க. ஆக்சுவலாக மக்களே தயவுசெஞ்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ நீங்கள் எத்திஹாடோ இல்லை எனி மிடில் ஈஸ்டில் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு இப்போ புக் பண்ணாங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மார்ச் எண்டு ஏப்ரல்னு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அண்டு இப்போயே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சப்போஸ் அந்த பாலிசி கைட்லைன்ஸ்குள்ளே வரலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ரீஃபண்ட் பண்ணுறதுக்கோ. ஸோ இது நல்ல பாயிண்ட் பிரகாஷ் ப்ரோ. ஸோ பட் மற்றபடி மிடில் ஈஸ்ட் இல்லாமல் மற்ற ஏர்லைன்ஸு நான் புக் பண்ணணுன்னா புக் பண்ணிக்கலாம்.
இல்லையா? மார்ச் எண்டு இல்லை ஏப்ரல் இல்லை அந்த ஏர்லைன்ஸும் இப்போ அதிகமாக தான் இருக்குமா? இந்த வார் வந்து இவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் யாரும் நம்பல. அதனால மார்ச் எண்ட்லாம் வந்து ரேட் வந்து ஸ்டாண்டர்டா தான் இருக்குது. இப்போ நம்ம கேத்தே, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எடுத்த மாதிரி ஏர் பிரான்ஸ் எல்லாமே அங்க இருந்து எடுத்தீங்கன்னா 1200 1300 தான் இருக்குது. மார்ச் 15க்குலாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஒரு $200 அதிகமாகும். ஏன்னா இந்தியால இருந்து அவுட் பவுண்ட் சீசன் ஆரம்பிச்சு, ஸ்கூல் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருவாங்க. யூரோப் டிராவல் போறவங்க இருப்பாங்க, மிடில் ஈஸ்டர்ன் டிராவல் போறவங்க இருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க கூட்டு வருவாங்க நிறைய பேர். ஸோ அப்போ வந்து ஒரு $200 to $50 வேரியேஷன் இருக்கும். ஸோ ஸ்டில் வந்து அக்செப்டபிள் ரேஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். இந்த மாதிரி நேரத்தில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காது. நிறைய நேரத்தில் அந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் ஒரு விஷயம் வரும். மேக்ஸிமம் வந்து நோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு தான் நான் போயிருக்கேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது இல்லையா? ஸோ அதனால் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ புக் பண்ணுறவங்க ட்ராவல் இன்சூரன்ஸோடு சேர்த்து புக் பண்ணால், ஏன்னா சப்போஸ் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறது இல்லை கேன்சல் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கிடைக்குமா உங்களுக்கு? இது வந்து ப்ரீ, அதாவது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி தான். ப்ரீ இல்னஸ் அந்த இது இருந்ததுன்னா அந்த ப்ரொடெக்ஷன் அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரியே, ஏற்கனவே சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த பாலிசி அப்ளை ஆகாது. அதனால சிலவங்க என்ன பண்ணா, இப்ப இந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிட்டு நான் சேஞ்ச் ஃபீயை மாத்திக்கலாமா, இது மாத்திக்கலாமா அப்படின்னு வந்தா அது வந்து அது ஒரு கிரே ஏரியால மாட்டிக்கிறோம். அது லீகலா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ ரெக்கமெண்டட் வந்து நீங்க வந்து ஃபியூச்சர் டிராவல் லைக் இந்த ஏப்ரல், மிட், மே, ஜூன் அப்படிலாம் பண்ணச்சுல டிராவல் இன்சூரன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாம ரெக்கமெண்ட் பண்றது வாங்கிக்கலாம். அது எதுல எல்லாம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் ஃபிளைட் டிலே, ஃபிளைட்டோட பேகேஜ் மிஸ், அதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே ஒழிய, மற்றபடி உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமானா அது வந்து வராது. அது வந்து அந்த பாலிசியிலே வராது. அந்த டிராவல் டைம்ல உள்ள டிலேஸையோ அதோட இஷ்யூஸையும் கவர் பண்ணும். அதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபியூ ஹவர்ஸ் அந்த சர்டன் பீரியட்ல தான் அதை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த ஃபிளைட் ரிலேட்டட் டிலேஸையோ ஃபிளைட் ரிலேட்டட் காசஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அதிக சான்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. மிக முக்கியமாக வந்து இந்த பாலிசியை பற்றி பேசுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த டைலமால கூட இருந்தாங்க. ஸோ இப்போயே மிடில் ஈஸ்ட் வந்து, ஏன்னா நான் உங்கள் citytravel.comல பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட் ஃப்ளைட்ஸ்னால் தான் ரொம்ப கம்மியாக காட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சரி புக் பண்ணுவோம், ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிடும், இல்லைனா வந்து அவங்க வந்து ஏதாவது கேன்சல் பண்ணால் காசு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். பட் இப்போ வந்து இல்லை, அது ஒரு பாலிசி வயலேஷன் கூட அது உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ உங்கள் டைத்துக்கு. அண்ட் உங்கள் வெப்சைட்டுமே citytravel.com ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதில் தான் நான் வந்து என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுட்டு நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எகெயின் வந்து பார்ப்போம் இது எவ்வளோ நாள் போகுதுன்னு. நம்ம எல்லாருமே இறைவனை பிரார்த்திப்போம் இது சீக்கிரமாக வந்து இந்த போர் முடிவுக்கு வரணும்னு. மிக நன்றி பிரகாஷ் ப்ரோ. பிரேம், அது இல்லாம ஒன்னே ஒரு சின்ன விஷயம் இல்லை என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபிளைட் ஆப்ரேஷனா இல்லையாங்கிறத வந்து நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபிளைட் ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிறது அன்னன்னைக்கு மறுநாளைக்கு. ஸோ இது இந்த சைட் வந்து எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி ஏதாவது கொஸ்டின் தேவைப்படுதுன்னா இதுலயே நீங்க பாத்துக்கலாம், அதுலயே நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அதாவது வேணும்னா. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் citytravel.com. அண்ட் எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம், அவங்களோட டீம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. உங்கள் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, அது பல பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே, நன்றி.